அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். இன்றைய வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஒரு பரீட்சை தினமாக ஏற்றுக்கொள்வோம். இன்று இப்பொழுது உங்களுக்கு ஒரு 2 பக்கத்தில் உள்ள 8 வினாக்கள் பரீட்சையாக நடத்த இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஷீட் அல்லது கொப்பித்தாள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் உடனடியாக கொப்பி பக்கம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளும் இன்று இந்த சூம் வகுப்புல பங்கு பெற்றுகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் பரீட்சை நடத்த போறேன். ஆனா இப்ப உடனடியாக இதுல வீடியோ போடாதவ டிலிக்ஷா என்ற பிள்ளை டிலக்ஷா உடனடியாக ரிமூவ் பண்ணப்படுவா. அஸ்மா ரிமூவ் பண்ணப்படுவா. ஏனென்று சொன்னால் வீடியோல உள்ள பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் பரீட்சை என்பதையும் கவனத்துல கொள்ளுங்க. அவர்களை ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது வீடியோல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இப்ப பரீட்சை நடத்த போறேன். அதாவது 2 பக்கத்துல 8 கேள்விகள். அந்த கேள்விகளை உங்களுக்கு காண்பித்து நீங்கள் அந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு அந்த விடைகான் விளக்கம் வழங்குகின்ற போது உங்களுடைய சரி பிழைகளை நீங்களே தீர்மானித்து கொள்ளலாம். அதாவது டிலக்ஷா என்ற பிள்ளை வீடியோல பெறணும் என்றது வகுப்புக்கும் மிக முக்கியம். நீங்கள் நினைத்த மாதிரி வீடியோ இல்லாம பெறக்கூடாது. அஸ்மாவுக்கும் இது பொருந்தும். இனிமேல் நீங்க வராத பட்சத்துல உடனடியாக வகுப்பிலிருந்து நீக்கப்படுவீர்கள். சரி பிள்ளைகள், இப்ப உங்களுக்குரிய பரீட்சைத்தாளை காட்சிப்படுத்தி அதனை நீங்க பார்த்து விடை எழுதும் வரையில ஸ்கிரீன்ல வச்சிருப்பேன். அதற்குள்ள நீங்க கேள்விகளை வாசித்து விளங்கி நீங்க இப்ப வைத்திருக்கிற கடதாசியில காகிதத்தில அதற்குரிய விடை இலக்கத்தை மட்டும் எழுதி கொள்ளுங்க. அதாவது ஒவ்வொரு வினாவுக்கும் 3 விடைகள் இருக்கும். அதில் எது பொருத்தமான விடையோ அது அந்த கடதாசியில் எழுதி கொள்ளுங்க. இது நான் இந்த பேப்பர் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். காரணம் என்று சொன்னால் இது கையெழுத்து பிரதி, கையால் எழுதிய பிரதி. இது அடுத்த வருடம் என்னுடைய கோவியோட பயிற்சிகளோட சேர்க்கப்படுவது. ஆனபடியால் நீங்கள் நான் இந்த பக்கங்களை காண்பிக்கின்ற போது உடனடியாக அதற்கு விடைகளை எழுதி கொண்டு 2 பக்கங்களும் தான் இன்றைய வகுப்பாக நடத்தப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. அந்த 2 பக்க வினாக்களுக்கும் நீங்கள் விடை எழுதி நீங்களே வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதற்கு நான் விடை அளிக்கின்ற போது உங்களுடைய சரிப்பிலேயே நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். சரி, ஆரம்பிங்கோ பிள்ளைகள். தயவு செய்து யாரும் கதைக்க வேண்டாம். சரியான விடையை தெரிவு செய்க. 6A 64B 7C 3 = 30. ABC பொருத்தமான கணிப்புகள் எவை? அனைத்து பிள்ளைகளும் சவுண்ட மியூட் பண்ணுங்கோ. மியூட் பண்ணாத பிள்ளை வகுப்பில இருந்து நீக்கப்படுவீர்கள்.
இரண்டாவது வினா வெற்றிடத்தில் வரவேண்டிய எண் எது? மூன்றாவது வினா பறவை கூடு என்பது போல் தொடர்புள்ளது. நான்காவது வினா வாகனம் தெரு என்பது போல தொடர்பானது. ஐந்தாவது வினா 63 8 46 9 53 வெற்றி அடைப்பு. வெற்றி அடைப்புக்கு பொருத்தமானது இது.
முதற் பக்க 5 வினாக்களையும் மீள காண்பிக்கிறேன். கடகடன பார்த்து சரிப்புல பார்த்து கொள்ளுங்க. இப்ப அனைவரும் கவனத்துல கொள்ளுங்கோ. இனி அடுத்த பக்கத்துல 3 வினாக்கள் இருக்கின்றது. இந்த 8 வினாக்களும் தான் இன்றைய பரீட்சையாக நடத்தப்பட இருக்கிறது. அப்ப நீங்க அந்த குறித்த நேரத்துக்கு அதை பார்த்து தெளிவாக விடை எழுதி உங்கள் திறமைகளை நீங்களே நிரூபித்துக் கொள்ளுங்கள். அதாவது இதுல காணொலியில இல்லாத அதாவது வீடியோ போடாத தர்மிகான் ரிமூவ் பண்ணப்படுகின்றார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வகுப்பிலேயே முக்கிய கருத்து முக்கியமாக காணொலியில் இருத்தல் வேண்டும். சொல்லியும் தர்மிகன் என்ற பிள்ளை வகுப்பிலிருந்து நீக்கப்படுகின்றார். என்ன காரணம் என்றால் முக்கியமாக இதுல காணொலியில வருகை தருதல் மிக முக்கியம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. சரி பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு அடுத்த பக்கத்தை காண்பித்து நீங்க பரீட்சை செய்வதற்கு உங்களுக்கு வழி சமைக்கின்றேன். இப்பொழுது இந்த 2வது பக்கத்தில் உள்ள 3 கேள்விகளுக்கும் விடையளியுங்கள். 6வது கேள்வி 26, 12, 34, 20, 40, 36 இதே போன்றது எது? ஏழாவது வினா, ஏ பாத்திரத்தில் 4 பாகத்தில் 750 மில்லிலீட்டர் நீர் உள்ளது. பி பாத்திரத்தின் 4 பாகத்தில் 250 மில்லிலீட்டர் நீர் உள்ளது. வெறுமையான ஏ பாத்திரம்
முழுமையாக நீருள்ள பி பாத்திரத்தால் எத்தனை தடவைகள் நீர் நிரப்பினால் பூரணமாக நிறையும்? எட்டாவது வினா, ஒன்றிலிருந்து 6 வரையிலான இலக்கங்களை கொண்ட எதிரெதிர் முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை சமமாக உள்ள 4 சதுரமுகிகள் மேசை மேல் காணப்பட்டன. அவற்றுள் மேசையுடன் தொடுகையிலுள்ள 4 முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 11 ஆகும். மேல் நோக்கி இருந்த 4 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை யாது? நன்று மாணவ செல்வங்களே, மீள இப்பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், பார்வையிடுங்கள். நன்று. இது என்னுடைய 6வது பரீட்சை தாளின் மொத்தம் 6வது பரீட்சை தாளின் 2 பக்க வினாக்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. இதே போன்று தொடர்ச்சியான வினாக்கள் நான் எதிர்வருகின்ற வகுப்புகளையும் தருவேன். இப்ப இதுல 8 வினாக்கள் காண்பிக்கப்பட்டது. அவற்றுக்கு சரியாக விடையளித்த பிள்ளைகளை நேரடியாக சந்திக்க இருக்கிறேன். இப்ப நீங்க பயிற்சி வினாவில விடையளித்தீர்கள். அதாவது இப்ப எனக்கு அந்த விடை யார் சரியாக அளித்திருந்தீர்களோ அவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துவதன் மூலம், முகத்துக்கு நேர கையை உயர்த்தணும், நான் உங்களை கேட்பேன். நீங்கள் விடை காணுகின்ற விளக்கம் திருப்திகரமாக சொன்னால் நீங்க சரியென போடுங்கோ. சும்மா
விடைகாணும் விளக்கம் சொல்லாதவர்கள் பிழை என கருதப்படுவார்கள். நான் கேட்ட பிறகுதான் கையத்தோணும் அரிஃபா கீழே கைய போடும். இந்த பழக்கம் கூடாது. கேட்ட பிறகுதான் கையத்தோணும். நான் எல்லா பிள்ளைகளையும் பார்த்துத்தான் கேட்பேன். யாரு தெளிவாக முதல் விடை சொல்வார்களோ அவர்களை கேட்பேன். மற்றவர்கள் திருத்திக் கொள்ளுங்கள். சரி, இப்ப முதலாவது வினாவுக்கு விடையளித்த தெளிவாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் கையெத்துங்க பார்ப்போம். முதலாவது வினாவுக்கு விடையளித்த தெளிவாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் முதல் உங்களை பார்க்கிறேன். சரி, ஒவ்வொருத்தருக்கு சந்தர்ப்பம் தருதன். கன பிள்ளைகள் கேள்விக்கு விடையளிக்காம இருக்கிறீர்கள் என்பது இங்கே தெரியுது. இதே மாதிரிதான் உங்களுடைய நிலைப்பாடு அரச பரீட்சையிலையும் இருக்க போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கோ. சரி, நான் இப்ப எல்லாருக்கும் சந்தர்ப்பம் அளிக்கணும். கிருத்தி முதலாவது வினாவுக்கு சீக்கிரமாக விடை சொல்லுங்கப்பன். விளக்கத்தோடு சொல்ல வேண்டும். சீக்கிரம் மியூட் எடுங்க. முதல்ல சொல்லுங்க கிருத்தி. கேள்வி உங்கள்கிட்ட இல்லையா? அப்படித்தானே? கேள்வி இல்லாம நீங்க கேள்வி பார்க்காமல் விடையளிக்க இயலாது. சரி, முதலாவது கிருத்தி சொல்லுங்க. முதல் பக்கத்தை மட்டும் 4 பிள்ளைகிட்ட கேட்க போறேன். இரண்டாவது பக்கம், இரண்டாவது கேள்வி யாருக்கு சொல்ல முடியும்? கையை உயர்த்துங்க சீக்கிரம். சரி, சக்சனாவிடம் கேட்கிறேன். மூன்றாவது கேள்வி யாருக்கு முடியும்? மொவசனிட்ட கேட்கிறேன். 4வது கேள்விக்கு விடை அரிஃபாவிடம் கேட்கிறேன். இப்ப முதல் பக்க 5வது வினாவுக்கு யார் விட சொல்லுவீங்கள்? இல்ல, நான் சும்மா கண்டபாட்டை கேட்டு எடுத்த விடயம் செய்ய முடியாது. திருப்தியாக சொல்லக்கூடிய பிள்ளைகளிடம் மட்டும்தான் கேட்க போறேன். அதுவும் மொவசனிடம் தான் கேட்கிறேன். மொவசனிடம் 5வது கேள்வி. சரி பிள்ளைகள், இப்ப மற்றவே எல்லாரும் சவுண்ட மியூட் பண்ணுங்க. இந்த 5 கேள்விக்கு விடையளிக்கிற 4 பிள்ளைகள் மட்டும் மியூட் எடுத்து இருங்கோ. நான் திரும்ப அந்த முதல் பக்க வினாக்களை காட்டி உங்களிடமிருந்து விடை விளக்கம் கேட்கின்றேன். முதலாவது யார் சொல்றேன்னு சொன்னது? கிருத்தி தானே? சொல்லுங்க, எது பொருத்தமான விடை? விளக்கத்தோடு சொல்லணும். இத பெருக்கினா 64 வரும். சீக்கிரம் சொல்லு. பிறகு அந்த 64ஓட 7 கூட்டணும். அந்த கூட்டி வர விடைய 3 கழிக்கணும். தவறான விடை, மிகவும் தவறான விடை. வேறு யாராவது விடை சொல்ல முடிந்தால் சொல்லுங்க. குரல் தாங்கோ. சொல்லுங்கம்மா. சரியான விடையினை தெரிவு செய்க. 6-64-7-3 தந்திருக்கு. ஏபிசி பொருத்தமான கணிப்புகள் அவைக்கு இருக்கு. இப்ப நாம முதலாவது விடைய பார்க்கணும். 6-64 70. 70 இருந்து 7 கழிச்சோம்னா 62. 62 70 இருந்து 7 கழித்தால் 63. 63 மூன்றால 39. முதலாவது விட இரண்டாவது பார்த்தோம்னா 6-64 70. 70 மூன்றால 70 7ஆல பிரிச்சோம்னா 10. 10 மூன்றால பிரிச்சோம்னா 30. இரண்டாவது விட சரி. வெரி குட், வெரி குட். இரண்டாவது சரி என்றால் இனி மூன்றாவதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அதாவது 6 64ஓட கூட்டினால் 70. 70 7ஆல வகுத்தால் 10. 10 3ஆல பெருக்கினால் 30. அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானது. சரி, இப்ப நான் இரண்டாவது வினா கேட்க இருந்த பிள்ளை இரண்டாவது வினாவுக்கு விட விளக்கம் சொல்லுங்க. இரண்டாவது வினா வெற்றிடத்தில் வர வேண்டிய என்னது கேட்டிருக்கு.
மேல ஒரு எட்களை தந்துருக்காங்க. 6 3 அதுக்கு மேல 9 4 8 அதுக்கு மேல 16 6 9 டேஷ் வெற்றிடத்தில் வர வேண்டிய என்னதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம கீழே 6ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 6 3 18 18 ரெண்டால பிச்சோம்னா 9 அது மேல இருக்கிற கட்டத்துல வருது. 4ஐ மட்டும் பெருக்கணும். 32 32 ரெண்டால பிச்சோம்னா 14 அது மேல இருக்கிற கட்டத்துல வருது. 9 தர 6 54 அது ரெண்டா பிச்சோம்னா 27 27 மேல வரணும். அப்ப கணப்பட 27 ரெண்டாவது விட. வெரி குட், கெட்டிக்காரி. அதாவது 6ஐ 7ஆல் பெருக்கினால் 54, 54இன் அரைவாசி 27, இரண்டாவது விடை பொருத்தமானது. வெரி குட், நல்ல மம்மா. இப்ப நான் தொடர்ச்சியாக அடுத்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு சந்தர்ப்பம் கேட்டவர் விட சொல்லுங்க சீக்கிரம். பறவை கூடு என்பது போல் தொடர்புள்ளது கேட்டிருக்கு. முதலாவது விடைய பார்த்தோம்னா மாணவன் பாடசாலை. இப்ப பறவை கூட்டுல வசிக்கும். அப்ப மாணவன் பாடசாலையில வசிக்க மாட்டான். அவன் கல்வி கற்கிறதுக்குதான் போவான். இப்ப முதலாவிட பொருத்தம் இல்ல. ரெண்டாவது விடைய பார்த்தோம்னா அம்மா வீடு. அம்மா வீட்டெல்லாம் இருப்பா. அப்ப ரெண்டாவது சரி. மூன்றாவது தவறான கருத்து. வேற யாரும் சொல்லுங்க சீக்கிரம், நேரம் போகுது. சார் அரீபா சொல்லு சீக்கிரம். பறவை கூட்டுல இருக்கிறது போல மாணவன் பாடசாலை. மாணவன் பாடசாலைக்கு போறதுதான் போகணும். ஆனா ஒன்றாவது விட வராது. அம்மா வீட்டுல இருப்பாங்க, சந்தைக்கும் போவாங்க. அப்ப இரண்டாவது விடையும் வராது. மூன்றாவது விடைய பார்த்தீங்கன்னா திருடன் சிறையில தான் இருப்பாங்க. அப்ப மூன்றாவது விட வரும். வெரி குட், கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். பறவை கூட்டில இருக்கும் போது சுதந்திரமற்று இருக்கின்றது. அதே போல் திருடனும் சிறையில இருக்கும் போது சுதந்திரம் இல்லாது இருக்கின்றார். பொருத்தமானது. இனி நாலாவது விடை சொல்ல வேண்டிய பிள்ளை விடை சொல்லுங்க. வாகனம் தெருல போகிறது போல தொடர்பானது கட்டி. ஒன்றாவது விமானம் ஒரு பாதையில் வராது. அப்ப ஒன்றாவது விட பிள்ளையானது புகைவண்டி தண்டவாளம். அப்ப இரண்டாவது விட பொருந்தும். நான்காவது கேள்விக்கு இரண்டாவது விட. வெரி குட். புகைவண்டி தண்டவாளத்தில் செல்லும், வாகனம் தெருவில் செல்லும். விமானம் ஓடுபாதை என்பது விமானம் ஓடுவதற்கு மாத்திரம்தான், பறப்பதற்கு அல்ல. குற்றவாளி சிறை என்பது முற்றிலும் பொருந்தாது. சரி, இனி ஐந்தாவது வினாவுக்கு எந்த மாணவர் விடையளிப்பதாக கூறினீர்களோ அவர் விடையளிங்க சீக்கிரம். வட்டத்துக்குள்ள 6 3 தந்திருக்கு. முக்கோணத்துக்குள்ள 8 தந்திருக்கு. இப்ப 6 3 கூட்டினா 9 வரும். 9ல இருந்து 1 கழிச்சு 8. வட்டத்துக்குள்ள 4 மாதம் தந்திருக்கு. முக்கோணத்துக்குள்ள 9 தந்திருக்கு. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. 10ல இருந்து 1 கழிச்சு 9. இப்ப வட்டத்துக்குள்ள 5 3 தந்திருக்கு. முக்கோணத்துக்குள்ள தரல. இப்ப வெற்றி அடுப்பிற்கு பொருத்தமானதான் கேள்வி. 5 முடியும்னா 8. 8ல இருந்து 1 கழிச்சு 7. ரெண்டாவது விடை சார். வெரி குட், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.